மேக்ஸிமம் என்ன ஈல்டு அந்த கிராப் மேலே எடுக்க முடியுமோ இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஹையர் ஹெச்பி வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அடுத்த நாள் யாருனாலே வேலை செய்ய முடியாது. இதே ஏசி கேபின் ட்ரிக்கில் பெட்டராக ரிசல்ட் வருதுங்க. ஒரு டிராக்டர் டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஒரு கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆழமான உழவுமுறை போடுறதுக்குமே டைமிங் வந்து நமக்கு சேவிங்ஸ் ஆகுதுங்க. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு வாழை, மஞ்சள், பப்பாயா இது மாதிரியான ஒரு விவசாய முறையை செய்ய போகலைங்க. நம்ம வந்து ஒரு நிலத்தை தயார் பண்ணக்கூடியதை வந்து நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. இப்போ முன்ன காலங்களில் பார்த்திங்கன்னா நெல் நடுறதுக்காக வேண்டி நம்ம அதிகப்படியாக கேஜ்வேயில் போட்டு ஓட்டி நம்ம ஒரு அடி ஆழத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட்டு மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குங்க. அந்த செட்டிங்ஸ் இருக்க போகையில் நம்ம இது மாதிரி ஹை வேல்யூ கிராப்பு நல்ல பெனிஃபிட் தரக்கூடியதெல்லாம் நீங்கள் பண்ண போகையில் அந்த ரூட்டு வந்து வேருடைய அமைப்பு நேராக வந்து தண்ணி தேங்கறக்க ஆரம்பிச்சிடும். அந்த அடிமண் இருக்கிறதுனால அந்த அடிமண் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கீழே தண்ணி ஊடுருவி கீழே போகாமல் அதே இடத்துல தங்க வச்சுட்டே இருக்கும். நமக்கு தண்ணி பாய்ச்சினிங்கன்னா மேலே ஈர காஞ்சிருக்கும். ஆனால் உள்பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் வந்து வேர் வசிக்கக்கூடிய பகுதியில் ஃபுல்லாக வந்து ஈரம் அதிகமாகவே இருக்குங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆரம்ப கட்டங்களில் வந்து செடி வந்து க்ரோத் நல்லா இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு கீழே அடிமண் இருக்கிறப்போ அந்த வேர் டேமேஜ் ஆகிறகையில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செடியோட க்ரோத்து ஈல்டு எல்லாமே குறைஞ்சிருங்க. இப்போ இது என்ன பண்ணுனா சரியாகுனா அந்த அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் வந்து நெல் மாதிரியான சின்ன சின்ன விவசாயங்கள் பண்ணையில் ஒரு 35 HP டிராக்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஹையர் ஹெச்பி போகையில் அந்த அடிமண் இருக்கத்தை பிரேக் பண்ணிட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து அங்கே தேங்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அப்போ வந்து தண்ணி கீழே இறங்கிடும். நம்ம பிளான்ட்டோட ரூட்டெல்லாம் வந்து வேர்கள்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மேக்ஸிமம் என்ன ஈல்டு அந்த கிராப் மேலே எடுக்க முடியுமோ அதை எடுக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஹையர் ஹெச்பி வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு வந்தேங்க. 4 வீல் வந்து எடுத்ததுக்கு பிறகு என்னென்ன சௌரியமாக இருக்குன்னாங்க, ஒரு ஆழமான இம்ப்ளிமெண்ட் போடணும், எம்பிபியில் போடணும், 5 கலவை போடணும் அப்படின்னீங்கனாக்கா 4 வீல் டிரைவ் இருந்தனா தான் ஸ்லிப்பேஜ் வராமல் நல்லா டெப்த் எடுக்க முடியுது. அந்த டெப்த் எடுத்துனா தான் நீங்கள் நல்ல லாங் டேர்ம் கிராப் வாழை மரப்பயிர்கள் பண்ணுறாங்க, சவுக்கு, யூக்கலிப்டஸ் இது மாதிரி பயிர்களுக்கெல்லாம் 1.5 அடி to 2 அடி ஆழ உழவு முறையை வந்து கையாண்டோம்னா மட்டும்தான் அந்த கிராப் சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம 4 வீல் டிரைவ் வந்து கம்பல்சரி தேவைப்படுது. அதுக்கு வந்து நம்மளுடைய வண்டி வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் ஜேடி லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைஸ் கொடுத்துருக்கிறதுனால எந்த ஃபீல்டு எப்போ எந்த டைமில் ரன் பண்ணாங்க அப்படின்றத வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்ல முடியும். ஊசி போட்டுருந்தாலும் கூட அந்த நேரம் வந்து டக்குன்னு கண்ணை மூடியே தேய்ச்சிட்ருக்கு, அதனால் டைமிங் வேஸ்ட் ஆகிறது. இது நம்ம கிளாஸு ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிடல, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர்றதில்ல. அவங்களால வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து வேலை செய்ய வர முடியுது. ஃபஸ்ட்டுலாம் கரும்புங்காடெல்லாம் ஓட்டுச்சுன்னாங்க ரொம்ப டஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உள்ளே உட்காந்துருக்கவே முடியாதுங்க. அதெல்லாம் கண் எரிச்சல் நிறைய இருக்குங்க. ஆனால் ஏசி கேபின்லுங்கும் போது எங்களுக்கு அந்த தொந்தரவே இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க. ஒருத்தருக்கு வந்து இஷ்யூன்னு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அடுத்த நாள் யாருனாலே வேலை செய்ய முடியாது. இப்போ இதே ஏசி கேபின் இருக்கையில் பெட்டராக ரிசல்ட் வருதுங்க. அதனால் ஏசி கேபின் பொறுத்தவரையில் 100% வந்து ஒரு விவசாயிகளுக்கும் சரி, ஃபார்மரும் சரி, ஈவன் டிரைவரும் சரி தேவையான வெஹிக்கிள் தான். வரலும் பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டர் ரிசல்ட்டு தான் இது வரலும் வந்துட்டு இருக்குது.
டீசல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா மோரர்லெஸ் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குங்க எனக்கு. இதில் என்னென்னு பண்ணிட்டாங்கன்னா பழைய 50-75 விட கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் கூடுதலாக போகிறதுனால நல்ல ஏரியா கவரேஜ் நல்லா வருது, பெட்டர் ஏரியா கவரேஜ் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம உள்ள கேபின்குள்ள உள்ள என்ட்ரு ஆனோடனே இந்த டில்ட்டிங் இருக்க மெத்தட் இருக்கிறனால இது மாதிரி நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியுது. நம்ம என்ன பொசிஷன் வேணாலும் டெலஸ்கோபிக்கிறனால ஆல்ட்ரு பண்ணி நம்ம கன்வீனியண்ட்டாக டிரைவிங்க்கு கன்வீனியண்ட்டாக நம்ம கார் ஒரு ட்ரைவ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது சீட்டோட குஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நல்ல பொசிஷன், நல்லா எந்த மாதிரி வேணாலும் இருந்தாலுமே நம்ம மேடு பள்ளத்துல எல்லாம் வந்து எந்த ஒரு வித்தியாசம் தெரியாமல் நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஒரு டிரைவிங் பண்ணையில் ஒரு டிராக்டரை டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஒரு கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.